கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூப்போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பா மட்டும் கட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்ல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தொட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். சென்ம சனி மூலமாக நிறைய புது புது பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது? அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி கஷ்டமும், பிரச்சனையும் வந்துகிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கு முன்னாடி போன மாசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார். இனி வரக்கூடிய ஒரு 5, 6 மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதன் மூலமாக தொழில் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். சுக்கிர பயிற்சி மூலமாகவும் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம், கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது. அது மட்டுமல்லாமல் இத்தனை நாட்களாக உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் வந்து கிடைக்காமல் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, தொழில் முன்னேற்றம், வருமானம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய செல்வங்கள் எல்லாமே தானாகவே வந்து சேரும். அதாவது பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சியானது முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இருந்தாலுமே கூட உங்களுடைய கும்பராசிக்கு வந்து வருட கிரக மாற்றங்கள் மூலமாக முன்னாடி
முன்னாடி இதனுடைய பலன்கள் வந்து கிடைக்காம இருந்தது. இப்ப இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால, இனி வரக்கூடிய ஒரு 5, 6 மாதங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல எதை இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீர்களோ, அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நல்ல கட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்கள்ல ஒரு நல்ல வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அது பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும், உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ அல்லது பேங்க் சைடோ, நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி. வாய்தா மேல வாய்தா போய்க்கிட்டு இருக்குது. கேஸ் முடிஞ்ச பாடில்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால, இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில பிரச்சனையும், தொல்லையும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள், நிறைய பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும்போது, அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைத்தது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை இரட்டிப்பு மடங்காகும். ஏற்றுமதி, இறக்குமதி தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்கள்ல கும்பராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய சிக்கலையும், பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. நிறைய நபர்கள் இப்படி இருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படி பண்ணும்போது ஊர்க்காரன் தப்பா பேசிருவாங்களோ, சொந்தக்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டி சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு வந்து அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல.
வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க. இந்த 2025 முடிவதற்குள் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்விகளை சந்திச்ச நம்பர் 1 ராசி அது எந்த ராசின்னு பார்த்தா அது வந்து கும்பராசிக்காரங்க நீங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த ஜென்ம சனி மூலமாக காதலர்களை அதிக பிரச்சனை, சண்டை சச்சரவு, சந்தேகம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். இனி உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்த போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இத நினைச்சு வீட்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருமே ரொம்பவும் மனவேதனை பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப் போகுது. கும்பராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்க போய் இப்போ கும்பராசிக்காரங்கள பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3,00,000 இருக்குதுங்க, 5,00,000 இருக்குதுங்க, 10,00,000 இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத கும்பராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. இப்ப 100 கும்பராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல 95 நபர்கள் கடனோட தான் இருப்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய 5 நபர்கள் மட்டும் தான் கடன் இல்லாம இருப்பாங்க. ஏன்னா, கடந்த காலகட்டம் அப்படின்றது மிகவும் மோசமான பொருளாதார நிலையில் இருந்தவங்க தான் நீங்க. இனி வரக்கூடிய ஒரு 5, 6 மாதங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே இருக்கிறதுனால, நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் விரைவில் தரும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே உங்களுக்கு துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் மாற வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து நீங்கி உடனடியாக விலகிக் கொள்வது வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.